சேனல் மீனு ஆரி ஒர்க்ஸ். ஸோ நம்ம ப்ரொஃபஷனல் லெவல் ஆரி கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம்னா டே 13 தான் பார்க்க போகிறோம். ஸோ டே 13 என்ன பார்க்க போகிறோம்னா லீஃப் ஃபில்லிங் வித்தவுட் லோடிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சார் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் லோடிங்னா ஒன்றுமே கிடையாது, நார்மல் லீஃபில் வந்து எப்படி ஸ்டிச்சஸ் போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதான் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மோட்டிவாக இருக்குது அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி குரூப்பில் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து குரூப் 2 மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த லோடிங் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நான் திலகம் ஷேப்பில் வந்து ஒரு பேப்பர் வந்து கட் பண்ணி அதுக்கு மேலே இப்படி வச்சு இந்த கிளாத்துக்கு மேலே வச்சு இந்த மாதிரி மார்க்கரால் வந்து நான் லைன் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு நான் வந்து சில்க் த்ரெட் வந்து டபுள் த்ரெட்டாக எடுத்திருக்கேன். நீடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 13 வந்து தூளிப் நீடில் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டிச்சஸ் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாமா? இது போல் த்ரெட்டை கீழே குத்திட்டு இந்த மாதிரி இந்த புள்ளியிலேருந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் வெளியே. ஓகேங்களா? ஸோ இப்போ கீழே வந்து அந்த த்ரெட்டு வந்து லாக் ஆகிக்கிச்சு. மேலே போய் இந்த ஷார்ப் எட்ஜஸில் ஒரு குத்தி கீழே ரைட் டு லெஃப்ட் சுற்றி இந்த த்ரெட்டை வந்து உங்கள் பக்கமாக பார்த்து இப்படி இழுக்கிறீங்க. இழுத்தப்போ இங்கே நாட்டு விழுந்துருச்சு. ஸோ அப்போ அந்த இங்கன்னா ஒரு குட்டி லாக் ஸ்டிச், ரொம்ப கேப்பாக போட்டுறாதீங்க, குட்டி டேக்கன் ரைட் ஆர் லெஃப்ட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த பக்கம் வந்து ஃபஸ்ட்டு போட வருதோ அந்த பக்கமாக அப்படி ஒரு குத்துக்கு மேலே அந்த கோட்டுக்கு மேலே ஒரு குத்தி இப்படியே ரிவர்ஸில் வந்து பொறுமையாக இழுக்கணும். ஓகேங்களா? இழுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு நாட்டு வந்து ஃபார்ம் ஆயிரும். இப்போ இங்கே குட்டி லாக் ஸ்டிச் போட்டுருவோம். அகைன் இதே மாதிரி இந்த பக்கமாக லெஃப்ட் சைடு ஒரு குத்து, அகைன் ஒரு சுற்று பாருங்க, ஒரு குத்து, அகைன் ஒரு சுற்றி இப்படியே பேக் சைடு இழுக்கணும். ஓகேங்களா? இழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒரு நாட் விழுந்துருமா, நீங்கள் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கணும். அதே மாதிரி கண்டினியூஸாக டேக்கன் ரைட் ஆர் லெஃப்ட்டு இப்படியே மாற்றி ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் அந்த இதை வந்து ஒன் சைடு லாக் ஸ்டிச்சையும் பட்டன் ஹோல் ஸ்டிச் ரெண்டுமே ஒன்று தான் சொல்லி போன வீடியோலேயே சொல்லியிருப்பீங்களா? ஸோ இப்படியே மாற்றி போட்டுட்டு வரணும். இந்த நம்ம இடையில போடுற நாட் வந்து எங்கே போடணும்னா நான் ஒரு கோடு போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த கோட்டில் தான் போடணும். ஓகேங்களா? அந்த கோட்டை விட்டு பேக் சைடு போடக்கூடாது. கரெக்டாக அந்த கோட்டுக்கு மேலேயே தான் வந்து நீங்கள் போடணும். இதை வந்து லீஃப் ஃபில்லிங் சொல்லுவாங்க, வித்தவுட் லோடிங். வித் லோடிங்னா ஒன்றுமே கிடையாது, அந்த லோடிங் ரோப்புன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? பைப்பிங் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. அது அந்த பைப்பிங் த்ரெட்டை நடுவில் ஸ்டிச் பண்ணி அதை வச்சு நம்ம போடுவோம். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் எம்போஸ்டு லுக் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அகைன் இதே மாதிரி ரைட் ஆர் லெஃப்ட்டு வந்து இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வரணும். உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து நான் அப்படியே போட்டு காமிச்சிக்கிட்டே இருக்கேன். இந்த முடிச்சு வந்து இந்த பக்கமாக தான் வந்து வரணும். ஓகேங்களா? ஸோ அகைன் அதே மாதிரி கண்டினியூஸாக ரொம்ப கேப் விடக்கூடாது. பக்கத்தில் அப்படியே வச்சு இழுத்து இந்த ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரணும். இந்த ஸ்டிச் வந்து நடுவில் தான் வந்து வரணும். ஓகேங்களா? வெளிப்பக்கமாக போயிடக்கூடாது. கரெக்டாக அந்த நடு கோடு, அதுக்கு தான் நம்ம வந்து அந்த சென்ட்ரு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதே மாதிரி ரைட் சைடு ஒரு குத்து, லெஃப்ட் சைடு ஒரு குத்து, இதே மாதிரி கண்டினியூஸாக இழுத்து போட்டுக்கிட்டே வரணும். நிறைய பேர் குரூப்பில் ஒர்க்கை சப்மிட் பண்ணுறீங்க, எல்லாருமே பர்ஃபெக்டாக போட்டிருக்கீங்க. ஸோ அகைன் அப்படியே நம்ம அடுத்தடுத்த கிளாஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸாக வந்து மெஹந்தி கிளாஸ் வந்து எடுப்போம். ஓகேங்களா? இந்த ஆரி ஒர்க் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெஹந்தி கிளாஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு யாருக்காச்சும் என்கொயரிஸ் தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனுடைய நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த நம்பருக்கு வந்து மெஹந்தி கிளாஸ்ன்னு மட்டும் மெசேஜ் அனுப்புங்க. நான் அதுக்கான டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். குரூப் எப்போ ஸ்டார்ட் ஆகும், அது எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி தான் ரைட் சைடு லெஃப்ட் சைடு, ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு. இப்போ உங்களுக்கு த்ரெட்டு வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே இந்த இடத்துல இருந்து எடுக்கக்கூடாது த்ரெட்டை. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இருந்தால் த்ரெட்டை வந்து வெளியே எடுக்கணும். சரி, நடு சென்டர்லேருந்து எடுக்கணும். ஸோ அதுக்கேன் அதே மாதிரி குட்டியான ஸ்டிச்சஸாக நீங்கள் போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லீஃப் ஃபில்லிங் வித்தவுட் லோடிங். ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்த கிளாஸில் என்ன பார்ப்போம்னா வித் லோடிங், லீஃப் ஃபில்லிங்கில் வித் லோடிங். ஸோ யாராச்சும் உங்கள் பக்கத்தில் இருக்க ஹோல்சேலில் அந்த பைப்பிங் த்ரெட் வாங்கி வைக்காமல் இருந்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி மெட்டீரியல் வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? என்னென்ன திங்ஸ் வாங்கணும் என்னென்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன திலகமாக போடுங்க, பெருசாக போட வேண்டாம். குட்டியாக ஒரு திலகம் போட்டு எனக்கு நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். நான் எப்படி கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு பார்த்துட்டு நான் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து கரெக்ஷன் சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து மூவ் பண்ணலாம். ஓகேங்களா?
ஸோ இப்போ எனக்கு வந்து இங்கே பாருங்கள், இந்த பக்கம் இங்கே வரைக்கும் வந்துருச்சு. இந்த பக்கம் வந்து பாருங்கள் இங்கே வரைக்கும் தான் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கேனே ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் வந்து அகைன் திரும்ப போட போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து இடம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க இல்லையா இங்கே. ஸோ நான் பாதி ஸ்டிச்சஸ் வந்து இங்கேனே கவர் பண்ணி இழுத்து கொண்டு வரேன். ஓகேங்களா? அந்த முடிச்சு வந்து நடுவில் தான் போடணும், வேறு பக்கம் எங்கிட்ட போட்டா வேண்டாம். போட்டிங்கன்னா இந்த டிசைனே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அன்ஈவன் ஷேப்பில் இருக்க மாதிரி போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்த சைடு, ஓகேங்களா, இந்த சைடு ஒரு ஸ்டிச் எப்பயும் போல். ஸோ உங்களுக்கு யாராச்சும் ஃப்ரீயாக வீட்டிலேருந்தே மெஹந்தி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பேட்ச் 2 லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. குயிக்காக ஜாயின் பண்ணணும்னுங்க குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. பேட்ச் 2வும் ஃப்ரைடேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அகைன் இதே மாதிரி இப்படியே கண்டினியூஸாக இந்த பக்கம் ஒரு குத்து இந்த பக்கம் ஒரு குத்துன்னு இப்படியே கண்டினியூஸாக நம்ம போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாமே முடிச்சுட்டு கீழே எண்ணாட் போட்டேன். ஸோ எண்ணாட் போட்டு அப்படியே த்ரெட்டை கட் பண்ணாமல் அந்த த்ரெட்டை அப்படியே வெளியே எடுத்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டுருவோம் இல்லையா. ஸோ அதவே ரொம்ப குட்டி குட்டியானு எனக்கே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக போட்டோம் அப்படின்னா இதோடைய லுக்கே வந்து பார்க்குறக்கு ரொம்ப ஒரு இதாக வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப குட்டி குட்டியாக போடணும். இதே மாதிரி கண்டினியூஸாக குட்டி குட்டியான ஸ்டிச்சஸான வந்து செயின் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ அப்போ வந்து பார்டர் கொடுக்குற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த பார்டர் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம இப்போ எப்படி நம்ம இதே போடுறோம் அப்படின்னா பார்டர் இருந்தால் பார்க்குறக்கே நல்லா அழகாக இருக்குமே. அது அந்த மாதிரி தான் செயின் ஸ்டிச்சஸ்க்கு இந்த லீஃப் லிங்க்கு பார்டர் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஷார்ப் எட்ஜஸ் எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் குத்திட்டு இழுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஷார்ப் எட்ஜஸ் வந்து க்ரியேட் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரீ ஆரி கிளாஸ் எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ், ஃப்ரீ சாரீ ட்ரேப்பிங் கிளாஸஸ் எல்லாமே நம்ம கண்டென்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ மறக்காமல் எனக்கு இப்போ கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டாக கண்டிப்பாக கொடுங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லீஃப் ஃபில்லிங்கில் வித்தவுட் லோடிங்கோட ஃபைனல் லுக். ஸோ இப்போ இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இது மாதிரி ப்ரொஃபஷனல் லெவலில் கற்றுக்கணும் அப்படின்னா அது ஃப்ரீயாக கற்றுக்கணுமா. ஸோ ஸ்க்ரீனில் இருக்க என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.